லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அஷ்டமி தினம். வாழ்வில் வளமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கு வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வழிபடுவது சிறப்பாகும். அதையடுத்து இன்று காலை 7:53 மணி முதல் நாளை அதிகாலை 4:16 மணி வரை உள்ள கார்த்திகை மாத வளர்பிறை அஷ்டமி தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வது பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் குறித்தும் அறிந்திடுவோம். அஷ்டலக்ஷ்மிகள் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் வரும் ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்துதான் தங்கள் செல்வத்தை அதிகரிப்பதாக பைரவ மகாத்மியம் கூறுகிறது. அதனால் இந்நாளில் பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்யும் வரை உணவு சாப்பிடாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. அவ்வாறு இருப்பதன் மூலமாக பைரவரின் அருளும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். எனவே இன்று வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடும் போது ராகு காலத்தில் செவ்வரளி பூமாலை சாற்றி செவ்வாழை பழம் நைவேத்தியம் செய்வது நல்லது. மேலும் தேங்காயை உடைத்து அதில் நெய்மூற்று தீபமேற்றி சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரத்தை 11 முறை கூறி வழிபடுவது சிறப்பாகும். வளர்பிறை அஷ்டமி தினத்தில் விரதமிருந்து வழிபட பைரவர் அருளுடன் பைரவரின் சீடரான சனி பகவானின் அருளாசியும் கிடைக்கும். எனவே இந்நாளில் பைரவரை வழிபாடு செய்வதால் தேவையானவை அனைத்தும் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும், முன்னோர்கள் சாபம் மற்றும் பெண் சாபங்கள் போன்றவை நீங்கும், கிரகதோஷங்கள் நீங்கி எதிரிகள் தொல்லை விலகும். அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாடு குறித்து பைரவ மகாத்மியம் கூறுவது பற்றி உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள்.